வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம வெரைட்டி சமையல்ல பார்க்க போகிற ரெசிபி வந்து புளி இல்லாம தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் 3 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க தக்காளி. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டால் நம்மளுக்கு சீக்கிரம் தக்காளி மசிஞ்சிடும். இப்போ பாருங்க, நான் நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுருக்கேன். நீங்கள் மிக்சியில் நீங்கள் ஒரு அடி அடித்தா உங்களுக்கு அது ரொம்ப மேஷ் ஆகிடும். கையில் தான் முடிஞ்ச வரைக்கும் மசிச்சு விட்டுக்கோங்க, இல்லைன்னா யாரையாவது ஹெல்ப் வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 தக்காளிக்கு வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளிக்கு 2 கப்பு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 500 ml வாட்டர். இப்போ நம்ம ரசத்துக்கு வேண்டிய மிளகு சீரகத்தை இடிச்சிக்கலாம். இது ஒரு ஓரமாக வச்சுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இடிக்கிறதுக்கு இந்த மாதிரி உரல எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கல்லில் இடித்து ரசம் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மிளகு வந்து 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு ரெண்டுமே நம்ம நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஓரளவுக்கு நல்லா இடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இப்போ நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம மிளகு சீரகு பூண்டையும் நம்ம நல்லா இடிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்க ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு வந்து நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகா கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இடிச்சு வச்ச மிளகு சீரகம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்க. அப்போதான் நம்மளுக்கு ரசம் நல்ல டேஸ்டாக இருக்கும். கருவேப்பிலை, ஒரு இனுக்கு கருவேப்பிலை கிள்ளி வச்சிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணான்னா நீங்க விட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி வந்து கரைக்கும் போதுவே உப்பு ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் வந்து இது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். லேசாக கொடி வந்தவுடனே நொதக்கட்டுற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ரசம் வந்து லேசாக கொடிக்க ஆரம்பிச்சிருக்கு, நல்லா நொதக்கட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை நல்லா கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடைசி ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு நல்ல இந்த வாசனையாக இருக்கும் ரசம். இப்போ நம்மளுக்கு நல்ல ரசம் கொதிக்கும் போதவே நல்ல அந்த வாசனை வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி ரசம் பண்ணதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். புளியே இல்லாமல் ஈஸியாக நம்ம குயிக்காக ஒரு ரசம் பண்ணிடலாம். விட்டமின் சி வந்து தக்காளியில் நிறைய இருக்குது. அதுக்காக இந்த லாக்டவுன் டைமில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுக்காக நீங்கள் இந்த தக்காளி ரசம் நீங்கள் தினமும் வச்சு சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் என்னோட லேட்டஸ்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.